வணக்கம் மக்களே. டிஎன்பிசி தொடர்பான இந்த வீடியோ தான். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் தொடர்பாக நமது அகில உலக புகழ்பெற்ற டிஎன்பிசி ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தியிருந்தாங்க. அந்த தேர்வில் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 3 கேள்விகள் மிக சர்ச்சையாகி எதிர்க்கட்சிகள் சீமான்லேருந்து எடப்பாடியார்லேருந்து அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவங்க, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சி திமுக தவிர இது வேறு யாருமே இதை பற்றி கருத்து சொல்லவில்லை. இந்த ஆவுனா ஓடி வருவார் பார்த்தீங்களா, சு வெங்கடேசன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்பி, மதுரை எம்பி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோ யூபிஎஸ்சியோ நீட்டோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏதாவது ஒரு சின்ன இதாக இருந்தாலும் பாருங்கள், இது சமூக நீதிக்கான தேவா, பாருங்கள் தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்குது அப்படி இப்படின்னு பார்ப்பல அந்த ஒரு சு வெங்கடேசன். அவரெல்லாம் எங்கே போனாருன்னே தெரில. ஏன்னா டிஎன்பிசி தொடர்ந்து எப்படி ஒரு கையாளாகாத தரம், அதாவது தரமானவர்கிட்ட தான் தரமானதை எதிர்பார்க்க முடியும். இங்கே தரம் இல்லாதவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இங்கே எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும். சரி, இப்போ இந்த தேர்வை இது ஏன் இவ்வளோ தூரம் எனக்கு ஒரு அவுட் பஸ்ட் வருது அப்படின்னா, இது சும்மா சாதாரண ரோட்டில் போகிறவங்களாம் இந்த தேர்வு எழுதுறது கிடையாதுங்க. இதுக்காக நான் அல்லும் பகலும் 24 மணி நேரம் இந்த தேர்வை பற்றி யோசிச்சுக்கிட்டு, இந்த தேர்வு எப்படி கேள்விக்கிறாங்க, எந்த புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி தனது நேரம், இளமை, அந்த பொழுது எல்லாத்தையும் செலவு செஞ்சு இந்த எப்படியாவது ஒரு அரசு பணி வாங்கணும்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நூலகங்களில், லைப்ரரியில், பார்க்கில், பூங்காவில், ஸ்டடி சென்டரில் எங்கே போனாலும் இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் டிஎன்பிசி தேர்வுக்கு தயாராகியிருக்காங்க. இவங்க போடுற இந்த எஃபோர்ட்டில் 0.0000001% இந்த நாசமாக போன இந்த டிஎன்பிசி போடுறதே கிடையாது, மதிக்கிறதே கிடையாது. அதாவது நீங்கள் என்ன அனுமானம் பண்ணு, எப்படி தமிழ்நாட்டு அரசு அலுவலகங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கோ, நீங்கள் சாதாரணமாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ இல்லை ஒரு பட்டா மாறுதலுக்கு நீங்கள் தாலுகா ஆஃபீஸு எங்கேயோ போனால் எப்படி நீங்கள் அலைக்கழித்து அரசு ஊழியர்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த டிஎன்பிசி இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா இந்த மாணவர்கள். இவங்க தான் நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க, ஒரு அரசு ஊழியர்களாக ஆக போகிறாங்க. அப்போ அவங்க மைண்டில் எப்படி இருக்கும், இதே தான் ரிப்பீட் ஆகும். அப்போ எப்படி இன்றைக்கி ஆசிரியர் தினம், ஆசிரியர் தினத்தில் எப்படி ஆசிரியர்கள் சோட போகிறதுனால தான் இன்றைக்கி சமூகம் இவ்வளோ சீரழிஞ்சு போயிடுச்சு. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் நல்ல தரமான ஆசிரியர்கள் தரமான சமூகத்தை உருவாக்குனாங்க. இன்றைக்கி ஆசிரியர்கள் தரமற்று போனதுனால தான் மசாஜ் பண்ணி விடுறதுக்கும் ஆசிரியர்களே பாலியல் சீண்டலில் ஈடுபடுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணமாகி இன்றைக்கி சமூகமே கெட்டு போனது காரணம் இந்த ஆசிரியர்களும் அரசியல்வாதிகள் தான். அதே மாதிரி இந்த அரசு பணியை எடுக்கக்கூடிய இந்த டிஎன்பிசி இவ்வளோ ஒரு மோசமாக இருந்துச்சுன்னா அப்போ என்னத்தை சொல்கிறது. ஒரு டிஎன்பிசியில் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை ஒரு எக்ஸ்பர்ட் குழு போட்டு இது சரியா தப்பா அப்படின்னு கூட பார்க்க தெரியாமல் வைகுண்ட அடிகளார் அவர் எவ்வளோ சமூக நீதி, இன்றைக்கெல்லாம் திமுக பேசுது சமூக நீதி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சமூக நீதி பேசி எல்லா மக்களையும் கோயிலுக்குள்ளே அழைத்துட்டு செல்லும் ஆலய நுழைவு போராட்டத்தை முதல்ல கொண்டு வந்தவர் தான் ஐயா வைகுண்டர். அவரை பற்றி கேள்வி கேட்குறாங்க, அதை நான் சொல்லவே கூடாது அந்தளவுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களாம் மகான்கள் மீண்டும் மீண்டும் அவதரிக்க மாட்டார்கள், அப்பப்போ தான் தோன்றுவாங்க. ஏன் ஒரு வஉசியோ, ஏன் ஒரு காமராஜரோ, ஏன் ஒரு மகாத்மா காந்தியோ, ஏன் ஒரு பாரதியாரோ மீண்டும் அவதரிக்கிறதுனா அவங்களாம் அறிஞர்கள், பேரன்பு மிக்கவர்கள், அவங்க அப்பப்போ தான் தோன்றுவார்கள். அந்த மாதிரி தான் இந்த வைகுண்டர். அவரை பற்றியான ஒரு கேள்வியில் ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனுக்கு தெரியாமல் எவ்வளோ ஒரு கேவலப்படுத்துறது. இது வேணும் தான் நடக்கிறது. இது இதே மாதிரி ஈவேராவை பற்றியோ கருணாநிதியை பற்றியோ ஏதாவது கேள்வி கேட்க சொல்லுங்க பார்ப்போம், அவரெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இவங்க அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா பெக்டு. சாதாரண ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு தெரியும் பிஏஜிஜிக்கும் பிஇஜிக்கும் பெக்கிங்னா அதாவது பெறுதல் அப்படிங்கிறதுக்கு 2க்குள்ள ஏக்கும் ஈக்கு இந்த வித்தியாசம் டிஎன்பிசிக்கு தெரியல. 3வது ஒரு கேள்வி பார்த்தேன், மான் கி பாத் மனதில் குரல் அப்படின்னு சொல்லி ஐயா மோடி அவர்கள் பிரதமர் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். இது ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அதான் ஒரு இது. இந்த 2025 ஜனவரியில் மன் கி பாத் எப்போ நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி. இதுக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இந்த கேள்வியை நீங்கள் ரீசனிங்கில் கேள்வி கேட்பீங்களா, இல்லை ஆப்டிடியூடில் கேட்பீங்களா, இல்லை ஜிகேல கேட்பீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எதை வேணுமாலும் கேளு, ஒரு பர்டிகுலர்ஸாக ஒரு இப்படி தான் கேட்போம் அப்படின்னு சிஸ்டமேட்டிக் இல்லாமல் இது என்ன செய்யுது அப்படின்னா டிஎன்பிசி தேர்வு தயாராகிறவங்களுக்கு நோகடிக்க செய்யுது.
இதுதான் வந்து இந்த டிஎன்பிசியோட தரம். அதனால் நான் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு, இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஹம்பிள் ரெக்வெஸ்ட். போன வீடியோ கூட போட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கமெண்ட்லாம் போடுறீங்க. நிறைய பேர் நீங்கள் சொல்வது சரி சார் அப்படிங்கிறீங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறீங்க. நிறைய பேர் வந்து என்ன வந்து அதாவது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா, குரூப் 2 குரூப் 3 தான் இப்படிலாம் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், டிஎன்பிசி எப்படி அப்படின்னா 10 போஸ்டிங்கில் 8 போஸ்டிங்கை திருடிடுவான். மீதி 2 போஸ்டிங்கை தான் வந்து நேர்மையாக போடுவான். இந்த 2 பார்த்துட்டு நீங்கள் ஆஹா பாருங்கள் ஒரு நேர்மையான ஆணையம் அப்படிம்பீங்க. எல்லாம் ஃப்ராடு பயில, திருட்டு பயில. அங்கே இருக்கிற எல்லாருமே திருடர்கள். நான் சொல்கிறேன் இதுதான். அதனால் இந்த தேர்வுக்கு திரும்ப திரும்ப நீங்கள் உங்களை தேர்வுக்கு தயாராகி உங்களுடைய நேரத்தையும், பொன்னான நேரத்தையும், உங்களுடைய இளமை காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் இன்னைக்கு வந்து என்னுடைய நிலைமைக்கு காரணம் டிஎன்பிசி தான். நான் அடித்து சொல்லுவேன். நான் வந்து சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கேன், எல்லா எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன். நான் வந்து எழுதின எல்லா எக்ஸாமினேஷன்ஸுமே கிட்டத்தட்ட கிளியர் பண்ணியிருக்கேன். ஆனால் டிஎன்பிசி மட்டும் என்னால் கிளியர் பண்ணவே முடியல. அது காரணம் அப்படின்னா குரூப் 1 சர்வீஸ்லாம் எல்லாம் ஃப்ராடு, ஊழல் தான். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற எல்லாருமே ஊழல்வாதிகள். அதனால தான் இந்த மாதிரி நடக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணிக்கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. குரூப் 4ல் அந்த வேறு கேள்வி வினாத்தாள்லேருந்து அவ்வளோ குளறுபடி. இப்போ இன்றைக்கி வந்து அப்போயாவது திருந்திருக்கா? சென்னையில் கூட பார்த்திங்கன்னா ராஜரத்னா அந்த ஸ்டேடியம் பக்கத்தில் கூட மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாரம் இந்த கடந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடந்த இந்த குளறுபடிகள், இந்த மாதிரி கேள்வித்தாளில் தப்பாக கேட்குறது, இதுக்கு என்றைக்காவது டிஎன்பிசி விளக்கம் கொடுத்துருக்கா? சரிங்க, நாங்கள் வந்து இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிஎன்பிசி சேர்மனோ அல்லது தமிழ்நாடு அரசோ அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு எதையுமே கண்டுக்க கிடையாது. இந்த தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ போராட்டம் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுச்சு? ஒன்றுமே சில அடித்து ஒட்டச்சு ஒன்றுமே இல்லாமல் அவங்க போராட்ட விடாமல் பண்ணி காவல்துறை வச்சு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் அப்போ கவர்மெண்ட்லாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே நடக்காது. இதுதான். அதனால் வந்து நல்ல ஆட்சியாளர்கள்ட்ட நம்ம நல்ல இதை எதிர்பார்க்கலாம். எதையுமே கண்டுக்கிறாதவங்ககிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? அதனால் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து டிஎன்பிசிக்கு படிக்காதீங்க. அதே நேரத்தில் ரயில்வேக்கு படிங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் படிங்க. இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிருக்கு. இந்த மாதிரி ஊழல் பிரச்சனைலாம் கிடையாது. அங்கெல்லாம் அந்த மாதிரி ஊழல்லாம் நடக்காது. ஏன்னா கீழே உள்ளவன் வந்து அந்த தேர்வு நடத்துறதுல அங்கே ஏதாவது முறைகேடுகள், புகார்கள், அந்த மாதிரி எக்ஸாம் எழுதலாம் பாருங்கள், அவன் தான் பண்ணுவான ஒழிய தேர்வில் எப்படின்னா மேலே உள்ளவனே வந்து திருடுனா எப்படி இருக்கும்? தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி அப்படிலாம் அங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஸ்டாஃப் செலெக்ஷன் என்ன அப்படின்னா அது ஒரு வெண்டாரை மாற்றிருக்காங்க, எஜுகூட் அப்படின்னு. அவர் வந்து சரியாக அவங்க வந்து தேர்வு நடத்தலை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால ஒரு 2 தேர்வு செலெக்ஷன் போஸ்ட்டுக்கு நடந்த தேர்வு, அப்புறம் ஸ்டெனோகிராஃப் தேர்வில் சில குளறுபடி இருந்துச்சு. மவுஸு சரியில்லை, சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுச்சு, அப்புறம் சென்ட்ரு வந்து ரொம்ப தூரம் போட்டுருங்க. இதுக்காக வந்து டெல்லியில் வந்து கடந்த ஒரு 10 நாட்களாக வந்து போராட்டம் நடத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாணவர்கள்லேருந்து அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறவங்க எல்லாருமே போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துகிறவங்க யாருமே ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஊழல் அப்படின்னு போராட்டம் நடத்தலை. போராட்டம் நடத்துகிறவங்க யாருமே வந்து எஸ்எஸ்சி வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ ஏதாவது வச்சு, இன்டர்வியூவே கிடையாது எஸ்எஸ்சியில், இந்த மாதிரி ஏதாவது வினாத்தாள் அவுட் ஆகிடுச்சு அப்படிலாம் போராட்டம் நடத்தவே இல்லை. அவங்களுடைய கோரிக்கை வேணால் நீங்கள் நெட்டில் அடித்து பாருங்கள். எதுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த வெண்டாரை மாற்றணும். இந்த மாதிரி டெக்னிக்கலான ஃபால்ட் வருது பார்த்தீங்களா, இதைத்தான் வந்து அவங்க குறை சொல்லி போராடுறாங்களே ஒழிய, நீங்கள் டிஎன்பிசியில் இந்த மாதிரி கேள்வி வினாத்தாள்லாம் வந்து குளறுபடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நீங்கள் எஸ்எஸ்சிலேயோ ரயில்வேலையோ இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் தமிழ்நாட்டு மாணவர்களே, தமிழ்நாட்டு இளைஞர்களே, உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், டிஎன்பிசிக்கு படிக்கிற நேரத்தை காட்டலாம். நீங்கள் இந்த எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வேலை வாங்கிடலாம். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரயில்வேல என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. தினமலரில் செய்தியெல்லாம் வந்துச்சு. நான் கூட வீடியோ போட்டேன். அதுக்கப்புறம் ரயில்வேல வந்து அதை பற்றி எந்த விதமான அறிவிப்புமே வரலன்னு வச்சோங்களேன். ஆனால் வரப்போகுது, அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அது இப்போ வேணுமானு வரலாம், எப்போ வேணுமானு வரலாம். அதனால் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, தொடர்ந்து படிங்க. ரயில்வேக்குனாலும் சரி, எஸ்எஸ்சிக்குனாலும் சரி, கண்டிப்பாக வந்து வரும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களால் எழுதி பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் டிஎன்பிசிக்கு வெறித்தனமாக படிச்சுக்கிறான். அவனை வந்து பேசி மெரிசி பண்ணி இப்போ எஸ்எஸ்சிக்கு படிக்கிறான். எஸ்எஸ்சிக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான், சார் டிஎன்பிசியில் படிக்கிறதுல 10% கூட எஸ்எஸ்சி கிடையாது சார், அவ்வளோ ஈஸியாக இருக்குது சார், ஆன்லைனில் யூடியூப்பில் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை யோசிச்சு பாருங்கள். அதனால் இன்னொன்று வந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்கள்
இந்த ரயில்வே மத்திய அரசு பணிகள் தேர்வுலாம் எழுதாட்டோம் அப்படின்னா உங்களுடைய வேலைவாய்ப்பை வட இந்தியர்கள் வந்து இங்கே வந்து அபகரிச்சுட்டு இன்றைக்கி 1.5 கோடி பேர் இன்றைக்கி வந்துட்டான். இன்றைக்கி மத்திய அரசு அலுவலகங்கள்லேருந்து, ரயில்வேலேருந்து, ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா அலுவலகத்துலேயும் அவன் வந்துட்டான். ஏன் வந்துட்டான்? தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து படிக்காதவங்களா? தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேச, பீகார் மாதிரி எழுத்தறிவில் பின்தங்கிய மாநிலமாக? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் 100 யூனிவர்சிட்டிஸில் இதில் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் தமிழ்நாடு 11 இது இருக்குது. அதில் 7வது இடத்துல நம்ம ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. கல்வியில் வந்து 100 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முன்னேறிய ஒரு மாநிலம். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி போட்டித் தேர்வில் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு. டிஎன்பிசியில் ஒரு 3000 போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. ஆனால் ஏன் ரயில்வேல எஸ்எஸ்சி எழுத மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நம்ம மாணவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு வகையான அவர்சன். இது எழுதுனா கஷ்டம் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸி. எல்லாமே யூடியூப்பில் தமிழில் வந்துருச்சு. நிறைய பேர் நான் இப்போ பார்க்குறேன். நிறையா பேர் மேக்ஸை அழகாக தெளிவாக ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் இந்த வீணாக போன டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் தயாராகிறதுக்கு ரயில்வேலையும் எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 1 வருஷத்தில் நீங்கள் வேலை வாங்கிடலாம். அதிகமான 2 வருஷம். ஆனால் யாராவது சொல்லுங்க பார்ப்போம், டிஎன்பிசிக்கு நான் இன்றைக்கி உட்காரேன், இன்றைக்கி வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி 2025, இது வரைக்கும் நான் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நான் உட்காந்து எழுதுகிறேன். அடுத்த 1 வருஷம் இதே 2026 செப்டம்பர் 5ஆம் தேதி எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள சொல்லவே முடியாது. அதே சமயத்தில் நீங்கள் ரயில்வேக்கும் எஸ்எஸ்சிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஒன்றுமே ஜீரோவாக இருக்கீங்க. காலேஜ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக வெளியில் வரீங்க, அல்லது +2 முடிச்சுட்டு வெளியில் வரீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிங்க, முழு மூச்சாக படிக்கணும். அதில் வந்து நான் வந்து அங்கே வேலைக்கு போவேன், நான் வந்து காலேஜ் படிக்கல, நீங்கள் வந்து அப்படியே முழு நேரம் காலேஜ் போவீங்க, பார்ட் டைமாக கூட எதுவும் போக மாட்டீங்க. ஆனால் எக்ஸாம் படிக்கையில் மட்டும் இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணையில் மட்டும் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா, நான் வந்து பார்ட் டைமாக படிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. 1 வருஷம் முழுமையாக உட்காந்து படித்து பாருங்கள், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதனால் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் மாணவர்களே, இந்த டிஎன்பிசியை குப்பையில் தூக்கி எரிஞ்சிட்டு தயவுசெய்து எஸ்எஸ்சிக்கும் ரயில்வேக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரயில்வேலையும் எஸ்எஸ்சிலையும் ஊழல் இருக்காது. நீங்கள் சொல்கிற அந்த மால் ப்ராக்டிஸ் அதெல்லாம் யார் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் சென்டரில் அவன் தான் பண்ணுவானுடைய. ரயில்வேயே வந்து ஊழல்லாம் பண்ணாது. பாசிட்டிவாக திங்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மத்திய அரசு ஊழியர் ஆகுங்க. நீங்கள் மத்திய அரசு ஊழியர் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுக்காக இல்லாட்டினாலும் தமிழ்நாட்டை வட இந்தியர்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து காப்பாற்றுறதுக்காவது நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.